சென்னை கே நகர் அரசு இஎஸ்ஐ மருத்துவமனையில் மூதாட்டி மீது இளம்பெண் ஒருவர் சுத்தியலால் தாக்குதல் நடத்தியுள்ள அந்த சம்பவத்தை சிசிடிவி காட்சி வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இளம்பெண் மூதாட்டி மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அது குறித்த காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், என்ன நடந்தது? வணக்கம். சென்னை விருகம்பாக்கம் இந்திரா நகரை சேர்ந்த ஒரு 67 வயது மூதாட்டியான ராணி, இவங்களுடைய கணவர் தியாகராஜன். இவங்களுடைய கணவரை ராணி கே நகர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில டயாலிசிஸ்க்காக அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கடந்த 10ஆம் தேதி அன்று அழைத்து சென்றிருக்கிறார். அந்த மருத்துவமனை வார்டுல அதே வார்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவருடைய தந்தைக்கும் இந்த டயாலிசிஸ் செய்வதற்காக அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர் அவங்களுடைய தந்தையை அட்மிட் செய்து தொடர்ந்து இருவருமே அங்க சகஜமாக பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதாவது இந்த மருத்துவமனை வார்டுல இருக்கக்கூடிய இந்த கழிவறைக்கு ராணி செல்லும் போது சம்பந்தப்பட்ட அந்த பருதா அணிந்திருந்த அந்த நபர் பின்னாடியே சென்று அந்த ராணி கழுத்துல இருந்த தங்க நதியை பறிக்க முயன்றிருக்கிறார். உடனடியாக ராணி சுதாரித்துக் கொண்டு கூச்சலிட்டு இருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர் இரும்பு கம்பியால் அவருடைய இடது பக்க தலையில தாக்கி விட்டு ஓடிவிட்டிருக்கிறார். சத்தம் கேட்டு மருத்துவமனை ஊழியர்கள் பார்த்தபோதுதான் ராணி அங்க கீழே விழுந்து கிடந்தது, அந்த கழிவறையில விழுந்து கிடந்தது தெரிய அவர் உடனடியாக அதே மருத்துவமனையில அவரது தலையில 5 தையல்கள் போட்டு அவர் தற்போது அங்க சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து ராணி எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில தான் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதுல கரமுனையை சேர்ந்த நித்யா, இவங்க அந்த அவருடைய கணவர் செந்தில்குமார் ஐஐடியில காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கும் டயாலிசிஸ் செய்யறதுக்காக தொடர்ந்து அங்க இருந்து வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம ராணி அவரை ஆபாசமாக திட்டியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த அந்த நித்யா தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்காரு என்ற தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் கடையில பர்தாவை வாங்கி வீட்டிற்கு சென்று வீட்டிலிருந்து சுத்தியை எடுத்துக்கொண்டு அவருடைய கோபத்தை தணிக்கதான் இந்த மாதிரி செயலில் அவர் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கைதான அந்த நித்யா வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து எம்ஜிஆர் நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தான் இந்த சம்பவம் வெளியே தெரிந்திருக்கிறது. அதாவது சம்பந்தப்பட்ட இந்த ராணியை தாக்கியது பர்தா அணிந்த அந்த நபர் என்று தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் போலீசார் சம்பந்தப்பட்ட நித்யாவை கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.